ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான கீ ரைஸ் அப்படி இல்லைனா தேங்காய் பால் சாதம் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்துருக்கிறது வந்துட்டு 3 பச்சை மிளகாய், 4 பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு தேங்காவை அரைச்சி நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறமா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ குக்கர் வந்துட்டு ஹீட் ஆனதும் அதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுட்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி, பூண்டு, மிளகாய், தக்காளி பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தேங்காய் பால் வந்துட்டு ஊற்றுறோம். அளவு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் வந்து ஊற்றிருக்கோம். இது கூட 1 ஸ்பூன் பிரியாணி பொடி வந்து போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும், ஃப்ளேவர்காண்டி. கொஞ்சமாக வந்துட்டு மல்லி இலை, அப்புறமா அரிசியை வந்துட்டு நம்ம கழுவி இதோட சேர்த்துக்கிறோம், ஊற வச்சிருந்த அரிசியை. இது நல்லா கொதிச்சு வரவும் இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில், அதுக்கப்புறமா 10 நிமிஷம் சிம்மில் போட்டு இறக்குனிங்கன்னா நல்ல உதிரியாக கீ ரைஸ் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிரும். கடைசியில் கொஞ்சம் நெய் ஊற்றி கிளறி விட்டுருங்க.